Hello guys, welcome back to the Python Tamil tutorial. இந்த specific மூவியில் நம்ம வந்து inheritance பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் inheritance அப்படின்றது என்னன்னா ஊப்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ஓகேங்களா, ஒரு கான்செப்ட். அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கோடு ரீயூசபிலிட்டிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமாக கோடு ரீயூசபிலிட்டி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பேஸ் கிளாஸில் இருக்கிற ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு வந்து யூஸ் பண்ணலாம், எனக்கு வந்து அது கூட வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷனல் எதாவது என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னது இது இன்ஹெரிட்டன்ஸ், ஓகேங்களா. ஸோ பேஸ் கிளாஸில் இருக்கிறத நான் திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை, அது கூட இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியில் நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிப்பேன், என்ஹான்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரியான ரீயூசபிலிட்டிக்காக தான் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், அதுலேருந்து ஒரு சைல்டு கிளாஸ் வரும். ஸோ அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எனக்கு தேவையான இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி யூஸ் பண்ணலாம். பட் ஒன்லி மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ எக்ஸாம்பிள் நான் நிறைய இடத்துல பார்த்தது எப்படி இருக்கும்னா, இப்போ எனக்கு வந்து ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருந்துச்சுக்கோங்க. அந்த ஆட் ஸ்டூடெண்ட்ன்ற மெத்தட் ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்குன்னா நான் அதுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷனாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அதை இன்ஹெரிட் பண்ணணும். எக்ஸாம்பிள், வெஹிக்கிள்ன்றது என்னோட பேஸ் கிளாஸாக இருக்குது, பஸ்ன்றது என்னோட டெரைவ்ட் கிளாஸாக இருக்குன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து இன்ஹெரிட் பண்ணி எழுதலாம். ஆனால் வெஹிக்கிள்ன்றது என்னோட பேஸ் கிளாஸ், ஆனால் என்னோட டெரைவ்ட் கிளாஸ் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று வச்சுக்கலாமே. எக்ஸாம்பிள் வந்து லைக் ஏதோ ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் லைக் மிக்சி, கிரைண்டர் அந்த மாதிரி எதாவது இருக்குன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ வெஹிக்கிள்ன்ற ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து நான் மிக்சின்ற டெரைவ்ட் கிளாஸ்க்கு பேஸ் கிளாஸாக வெஹிக்கிள் வச்சிருக்க முடியாது, ஓகேங்களா. ரெண்டுமே வந்து சம்மந்தமே இல்லாத விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஹெரிட்டன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து மிக்ஸிக்கு ரிலேட்டடாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இல்லை எதுனா அது ரிலேட்டடாக வந்து ஒரு பேஸ் கிளாஸ் வச்சுட்டு அந்த பேஸ் கிளாஸில் தான் வந்து நம்ம டைரக்ட் பண்ணணும். சம்மந்தமே இல்லாத பேஸ் கிளாஸ் வந்து டைரக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நான் பார்க்குற மிகப்பெரிய ப்ராப்ளம், நிறைய கோடில் பார்த்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான மிஸ்கன்செப்ஷன், அந்த மாதிரியான ஒரு தப்பான ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதில் எது பேஸ் கிளாஸ் எது டெரைவ்ட் கிளாஸ் அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் சொல்லலாம்னா, எது என்னோட பேஸ் கிளாஸ், எங்கே இருந்து நான் டெரைவ் பண்ணுறேன் அப்படின்றதான் முக்கியம், ஓகேங்களா. இப்போ என்கிட்ட ரெண்டு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் ஏன்னு ஒன்று இருக்குது, கிளாஸ் பின்னு ஒன்று இருக்குது. கிளாஸ் ஏவை கிளாஸ் பியில் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஓகே. அப்போ கிளாஸ் பி வந்து எனக்கு டெரைவ்ட் கிளாஸ். ஏன் அப்படின்னு பார்த்தா வேற ஒரு கிளாஸை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே. ஸோ கிளாஸ் ஏன்றது எனக்கு பேஸ் கிளாஸ். எங்கே இருந்து கிளாஸ் பி வந்திருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கிளாஸ் ஏ தான் என்னோட பேஸ் கிளாஸாக இருக்கும். கிளாஸ் ஏலேருந்து நான் கிளாஸ் பியை வந்து இன்ஹெரிட் பண்ணி எழுதியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ நான் வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டேன்னா கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் பிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், கிளாஸ் பியில் இருக்கிற எல்லாம் கிளாஸ் பியில் டெரைவ்ட் கிளாஸ், ஓகே. ஸோ டெரைவ் பண்ணியிருக்க கிளாஸ்க்கு வந்து பேஸ் கிளாஸில் இருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டி மொத்த ஃபங்க்ஷன்ஸுமே எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், இன்ஹெரிட் ஆகிட்டு இருக்கும். என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் பேஸ் கிளாஸ் மெம்பர்ஸை. அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து இங்கே டெரைவ்ட் கிளாஸ் இருக்குது, பேஸ் கிளாஸ் இருக்குது, ஓகே. ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா டெரைவ்ட் கிளாஸில் இருந்து பேஸ் கிளாஸ் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ஆக்சஸ் பண்ணுற வழி. இப்போ கிளாஸ் ஏ ஒன்று இருக்குது, கிளாஸ் பின்னு ஒன்று இருக்குது. இப்போ கிளாஸ் ஏவை கிளாஸ் பியில் நான் இன்ஹெரிட் பண்ணிட்டேன்னா கிளாஸ் பிக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் பொழுது எனக்கு இன்டர்னலாக கிளாஸ் ஏவோட ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும். நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வச்சு பார்த்துருந்தோம். கன்ஸ்ட்ரக்டர் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் பிக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்டர் வச்சு தான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். அப்படி கன்ஸ்ட்ரக்டரை வச்சுட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது டெரைவ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் முன்னாடியே பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டருக்கு கால் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் டெரைவ்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இதுதான் வந்து என்ன அர்த்தம்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பேஸ் கிளாஸில். சரி, இது வந்து சும்மா நார்மல் இன்ஹெரிட்டன்ஸ், ஓகேங்களா. பைத்தானில் வந்து நம்ம சும்மா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம அது எப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து 1-on-1, ஓகே. ஸோ என்கிட்ட ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது, ஒரு டெரைவ்ட் கிளாஸ் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா கிளாஸ் ஏவை கிளாஸ் பியில் வைப்பேன், கிளாஸ் பியை கிளாஸ் சியில் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருப்பேன். இதுதான் மல்டி லெவல். ஒரு லெவலாக போய்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் காலேஜ் அப்படி அதாவது டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாமே. சரி, ஓகே டீச்சர், ஓகே. ஹெச்ஓடினா ஹெச்ஓடியை வந்து இன்ஹெரிட் பண்ணிவிட்டு அந்த அசிஸ்டன்ட் ஹெச்ஓடி, அப்புறம் சீனியர் ஸ்டாஃபு, ப்ரொஃபஸர், அந்த மாதிரி வந்து நான் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிட்டு போவேன், ஓகே. இதுதான் மல்டி லெவல். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவா, சி ஷார்ப்லாம் கிடையாது, பைத்தானில் இருக்குது. மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாரி ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் நம்ம வந்து பார்த்துருந்தோம், சாரி இது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஓகேங்களா. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரே கிளாஸில் 2 கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருப்பேன், 3 கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணியிருப்பேன், அதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல்னா ஏலேருந்து பி போகும், பிலேருந்து சி போகும். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா கிளாஸ் ஏல
கிளாஸ் பிசிடியை இன்ஹெரிட் பண்ணியிருப்பேன். இது வந்து கொஞ்சம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதை நம்ம கோடில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். கோடு ரீயூசபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். மல்டி லெவல்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு டைப் இருக்குது. ஓகே, மல்டிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கிளாஸை டெரைவ்டு கிளாஸ் வந்து எனக்கு ஒன்றா தான் இருக்கும், ஆனால் பேஸ் கிளாஸ் வந்து 2-3 இருக்கும். அதுதான் வந்து மல்டிபிள். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னா, ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் தான் இருக்கும், ஆனால் எப்போனா மல்டி லெவலாக இருக்கும். ஏ வந்து பியில் டெரைவ் பண்ணியிருக்கோம், பி வந்து சியில் டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு இதுக்கு தான் மல்டி லெவல். ஸோ இவ்வளோ தான். ஓகே, டில் தென் தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக புரியும்.